ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்களா. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஆடியில் ஸ்பெஷல் நாளானது வரப்போகுது. ஆடி அப்படின்னாவே அது ஸ்பெஷல் மாதம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆடியில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஸ்பெஷல் நாள் ஆடி பெருக்கு என்று சொல்லப்படக்கூடிய பெருக்கு தினம். இந்த பெருக்கு தினம் என்னைக்குன்னா ஆடி 18 தான். ஸோ ஆடி 18 அன்னைக்கு நீர்நிலைகளில், குறிப்பாக காவேரி நீர்நிலைகளில் எல்லாருமே போய் குளித்து முடித்து புது ட்ரெஸ் போட்டு தாலி கயிறை புதுசாக மாற்றிக்குவாங்க. திருமணத்தில் பயன்படுத்தப்பட்ட மாலை, முக்கியமான பூஜை பொருட்கள் எல்லாமே ஆற்றுல அன்னைக்கு விடப்படும். ஸோ ஆடி பெருக்கு அன்னைக்கு இதுதான் மெயின் சிறப்பே. அப்பேற்பட்ட ஆடி பெருக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வர இருக்கு. இந்த ஆடி பெருக்கு சாதாரண பெருக்கு கிடையாது, மிக 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 முக்கியமான ஒரு பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான சில விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் இது கடைபிடிக்காததுனால ஆடிப்பெருக்க சாதாரண நாளாக கடந்துடுறோம். ஆனால் இனி அந்த மாதிரி கடக்கக்கூடாது. ஆடிப்பெருக்கு ஒரு சாதாரண நாள் கிடையாது, ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ 2026 ஆடிப்பெருக்கு திங்கட்கிழமை வருதா, அன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வாங்கணும், எவற்றையெல்லாம் துவங்கணும் அப்படிங்கிற முக்கிய விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற முழு விஷயங்களையும் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தான் ஆடி பெருக்கு என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பான நாள். ஆடி மாதத்தில் 18வது நாளையே ஆடி பெருக்கு விழாவாக ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடி பெருக்கன்று அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று ஆற்று மணலில் பிள்ளையாரை பிடித்து வைத்து காவேரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபாடு செய்கிறது தான் ஆடி 18 ஸ்பெஷல் விஷயம். ஆடி பெருக்கன்று புண்ணிய நதிகளில் நீங்கள் நீராடினா பாவங்கள் தீரும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆடி பெருக்கன்று செய்யப்படக்கூடிய வழிபாடு, தான தர்மங்கள், நீங்கள் தூங்கக்கூடிய செயல்கள் ஆகியவற்றின் பலன்கள் பல மடங்காக பெருகும் என்பது இப்போ வரைக்கும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த புனிதமான நாளில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், என்னென்ன காரியங்கள் செய்தால் செல்வம் பெருகும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. மறக்காமல் ஆடிப்பெருக்கில் இதெல்லாம் செய்திருங்க. இந்த உலகமே பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு தான் இயங்கி வருகிறது. அதில் நீர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. உலகமும் உயிர்களும் இயங்குவதற்கு மிக முக்கியமானது நீர் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அந்த நீரை தெய்வமாக பாவித்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய திருநாள் தான் ஆடி 18 ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்கமான மாதமாகும். ஆடி மாதம் அதனால் வேப்பிலையில் தோரணம் கட்டி அம்மன் கோவில்களில் திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும். அந்த திருவிழா நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக அந்த ஊரில் மழை பெய்யும் என்பது ஒரு நம்பிக்கை. இப்படி பெய்யக்கூடிய மழையால் ஏரி, குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகள் நிரம்பி விவசாய செழிக்க உதவுவது. அதனால் நீருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக நீரை வழிபடுவது ஒவ்வொரு ஆடி 18 வழக்கமாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ காவேரி அன்னையை தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு மதித்து இந்த நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் பெய்யக்கூடிய மழையால் பொங்கி வரக்கூடிய காவேரி ஆற்றின் நீர் காடைமேடை வரை பாய்ந்து ஓடுவதற்கு 15 நாட்களாவது தேவைப்படும் என்பதனாலேயே ஆடி மாதத்தில் 18வது நாளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படக்கூடிய பழக்கம் ஏற்பட்டது. ஆடிப்பெருக்கன்று அனைத்து தெய்வங்களுடைய சக்தியையும் காவேரி தாய் தன் வாங்கி கொண்டு அதை மக்களுக்கு வழங்கக்கூடிய திருநாளாகவும் சொல்லப்படுறதுனால ஆடிப்பெருக்கு நாள் மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது.
அதனால தான் ஆடி பெருக்கன்னைக்கு காவேரியில் புனித நீராடி பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு வருது. ஆடி பெருக்கன்று என்ன செய்தாலும் அது பெருகும் என்பது ஒரு தீவிர நம்பிக்கை. இதனால் இந்த நன்னாளில் சுபகாரிய வேலைகளை துவங்குவது, புதிய பொருட்கள் வாங்குவது, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது ஆகியவற்றை செய்வதை பலரும் வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. அதிலும் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்லப்படுவதால் ஆடி பெருக்கு நாளில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் செய்யலாம் என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்குல்ல. அப்படிப்பட்ட சந்தேகம் தீர இப்போ நான் ஆடி பெருக்கன்று என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்பதை சொல்ல போகிறேன். என்ன விஷயங்கள் செய்யலாம் என்பதையும் சொல்ல போகிறேன். ஆடி பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் அனைத்து சுப காரியங்களையும் இந்த நாளில் துவங்கலாம். அதோடு புதிய தொழில் துவங்குவது, புதிய கடை திறப்பது, புதிய வேலைக்கு முயற்சி செய்வது, சுய தொழில் துவங்குவது, கலைகளை கற்க துவங்குவது, இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே செய்யலாம். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி கரெக்டாக திங்கட்கிழமை வருகிறது. அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோமவார நாள் என்று அழைக்கப்படக்கூடிய நாள். அன்றெல்லாம் வளைகாப்பு போன்ற சுப காரியங்கள் நடத்துகிறதா இருந்தால் தாராளமாக நடத்தலாம். ஏன்னா இந்த நாளில் நீங்கள் நடத்துறது ரொம்ப 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 நல்லது. அதே போல் ஆடி பெருக்கென்று கண்டிப்பாக நீங்கள் நகை, புடவை போன்ற ஏதாவது ஒரு மங்களகரமான பொருளை வாங்கியே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இருக்குது. ஆனால் எல்லாராலையும் வாங்க முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தியமற்றது. அதனால் மங்கள பொருட்கள் ஏதாவது இந்த நாளில் வாங்க வேண்டும் என திட்டமிட்டு வைத்துக்குங்க. இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த நாளில் திருமங்கல்ய கயிறு கூட வாங்குங்க. அதை வாங்கி மாற்றிக்கொள்ளுங்க. அவற்றில் ஏதாவது பழுதடைந்திருந்தாலோ அது தேய்ந்து போயிருந்தாலோ ஆடிப்பெருக்கு நாளில் மாற்றிக்கொள்ளுங்க. ரொம்ப விசேஷம். குடும்பத்தில் திருமணத்திற்காக பொருட்கள் வாங்க போகிறீங்க என்றால் ஆடி பெருக்கன்று வாங்குங்க. இது ரொம்ப நல்ல நாள். ஸோ அதனால் ஆடி பெருக்கன்று செல்வம் பெருக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். செல்வம் பொருட்க ஏதாவது மங்கள பொருட்கள் இந்த நாளில் வாங்க வேண்டும். ஸோ கல்லுப்பு, மஞ்சள், அப்புறம் மஞ்சள் கிழங்கு, இந்த மாதிரி எது வேணாலும் வாங்குங்க. ஸோ வீட்டு பூஜையில் வாங்கி வைத்து விட்டு பிறகு அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வாங்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ஆடி பெருக்கன்னைக்கு இதை யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணி பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் முக்கியமான இந்த விஷயத்தை தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.